நம்முடைய பொது எதிரி திமுக. அப்படிப்பட்ட பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம். திமுக என்ற நச்சு மரத்தை வீழ்த்த வேண்டும். அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை ஆதரித்து எங்களுடன் நில்லுங்கள், நான் உங்களுக்கு நின்றுள்ளேன் என்று அதிமுகவிடம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். திமுகவிற்கு அடுத்த டெஸ்டாக விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெற உள்ளது. விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் தொடர்பான தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. அடுத்த ஒரு மாதம் தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருக்கும். வேட்புமனு தாக்கல் ஜூன் 14 21 வரை முடிந்துவிட்டது. வேட்புமனு பரிசீலனை ஜூன் 24. வேட்புமனு திரும்ப பெற ஜூன் 26 இன்றோடு கடைசி நாள். வாக்குப்பதிவு ஜூலை 10. வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13. இங்கே பாமக, நாம் தமிழர், திமுக போட்டியிடுகிறது. மும்முனை போட்டி நிலவும் நிலையில் அதிமுக ஆதரவை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுள்ளார். அதன்படி கட்சி ஆரம்பிக்கும் முன்பு ஜெயலலிதாவை ஆதரித்து அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தேன். இலங்கை போர் நடந்தது. என் சொந்தங்களை கொன்ற கூட்டத்திற்கு ஆதரவாக இருந்த காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து அதிமுகவிற்கு ஆதரவு அளித்தேன். அதன்பின் 2011 தேர்தலில் மீண்டும் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்தேன். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்தேன். 2014 மீண்டும் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கவில்லை, பணம் வாங்கவில்லை, உண்டியல் குலுக்கிதான் பிரச்சாரம் செய்தேன். இப்போது நாங்கள் விக்கிரவாண்டியில் நிற்கிறோம். அதிமுக ஆதரவை கேட்கிறோம். நம்முடைய பொது எதிரி திமுக. அப்படிப்பட்ட பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம். திமுக என்ற நச்சு மரத்தை வீழ்த்த வேண்டும். அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை ஆதரித்து எங்களுடன் இல்லுங்கள், நான் உங்களுக்கு நின்றுள்ளேன். இந்த ஒரு தேர்தல் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அதிமுக இந்த தேர்தலில் நிற்கவில்லை. அப்படி இருக்க அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதிமுகவின் ஆதரவு எங்களுக்கு கொடுக்கலாம். எங்களின் வேட்பாளர் அபிநயாவிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். 2026 என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அப்போது அரசியல் எப்படி மாறும் என்று பார்க்கலாம். இது சாதாரண இடைத்தேர்தல் தான். இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சீமான் வெளிப்படையாக கேட்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்ட அறிவிப்பில், பொதுவாக தேர்தல் என்ற உடனேயே முதலாவதாக களத்தில் இறங்குவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல என்பதை அனைவரும் நன்கு அறிவர். தமிழகத்தில் அலங்கோல ஆட்சி நடத்தி வரும் திமுகவினர் ஆளும் கட்சி என்ற அதிகார தோரணையோடு அரசு இயந்திரங்களை முழுமையாக பயன்படுத்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற, மக்களவை பொது தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் தில்லுமுள்ளுகளையும் செய்து வெற்றி பெற்று மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அராஜகம் என்றால் திமுக, திமுக என்றால் அராஜகம். திமுகவினர் வன்முறை மற்றும் அராஜகங்களை நிகழ்த்துவதில் கைதேர்ந்தவர்கள். அவ்வாறாக கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்களை நிகழ்த்தியதன் காரணமாக 18/8/2009 அன்று நடைபெற்ற இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் 27/2/2009 அன்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புறக்கணித்தார்கள். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெறுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் தேர்தலை புறக்கணிக்கிறோம். இந்த நிலையில் சீமான் அதிமுக ஆதரவை கேட்டிருப்பது 2026 அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு அடித்தளமாக அமையுமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது.